ஃப்ளோக் வைப்ரேஷன் மீட்டர் 810. இதுக்கு எப்படி மோட்டார் செட்டப் பண்ணலாம், எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி சென்சாரை வச்சு நம்ம மோட்டர் வைப்ரேஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த டேட்டா மோட்டரோட டேட்டாவை எப்படி நம்ம மீட்டரில் நம்ம செட்டப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுதான் என் கையில் இருக்கிறது தான் சென்சாரு. மோட்டர் மேலே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வைப்ரேஷனை அனலைஸ் பண்ணலாம். இது டெக்கோமீட்டர்னால் அதோடைய ஸ்பீடு ஆர்பிஎம் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு டெக்கோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அதோடைய போர்ட்டை பார்த்திங்கன்னா 3, இந்த நம்பர் 3 அப்படிங்கிறது நம்ம வைப்ரேஷன் மீட்டர் அதோடைய சென்சாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. 6ன்றது ரொட்டேஷனை பார்க்குறது. இதுதான் டெக்கோமீட்டர், லேசர் டெக்கோமீட்டர். இது டேட்டாவை வந்து வெளில எடுக்கும், நம்ம சிஸ்டத்து வழியாக வெளில எடுக்கிறது டேட்டா. இது டேட்டா கேபிள். இப்போ நம்ம மிஷின் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நியூ மிஷின் செட்டப் பண்ணுவோம். நியூ மிஷின் செட்டப் போயிட்டு அதில் வந்து செட்டப் நியூ மிஷின் அதுக்குள்ளே என்ட்ரு கொடுத்துக்கலாம். என்ட்ரு கொடுத்துட்டு மோட்டருக்கு வந்து நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம். மோட்டருக்கு மேலே கொடுக்க போகிறது வாட்டர் பம்புனால வாட்டர் 112 அப்படின்ட்டு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இதை ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்தை நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம மோட்டரை என்ட்ரு பண்ண முடியும். நம்பர் கொடுக்குறேன் 112 அப்படின்னு கொடுக்குறேன். மோட்டரோடைய நம்பர் 112. நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஏசி மோட்டரா டிசி மோட்டரா, நம்ம ஏசி மோட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். விஎஃப்டி இருக்கா, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவர் இருக்கா இல்லையா அப்படின்னு இல்லை. மோட்டரோடைய ஆர்பிஎம் ஸ்பீடை நான் கொடுக்குறேன், மேனுவலாக கொடுக்குறேன். நம்ம கவுண்ட் பண்ண வேணாம். மோட்டரோட ஸ்பெக் டேட்டாவிலேருந்து நம்ம எடுத்த டேட்டாவை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். மோட்டரோட ஸ்பீட் வந்து 1450, 4 போல் மோட்டாரு. என்ட்ரு கொடுத்துக்கலாம். மோட்டரோடைய கிலோவாட் என்ட்ரு கொடுத்துக்கலாம். மோட்ரு 1 கிலோவாட் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோவாட் கொடுக்குறேன். மோட்ரு வந்து ஹரிசன்டலாக மவுண்ட் ஆகிருக்கா, வெர்டிகலாக மவுண்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். வெர்டிகல்னு கொடுத்துருக்கேன். மோட்டரோடைய பேரிங் டைப் கொடுக்கணும். ரோலர் பேரிங், ஜோனல் பேரிங்னா பால் பேரிங். அடுத்தது மோட்டர் டிரைவ் எண்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது மோட்ரு இன்பிட்வீன் கப்ளிங் இடையில் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பம்ப் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பம்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பம்பில் உள்ள பேரிங் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம ரோலர் பேரிங் யூஸ் பண்ணுறோம். ரோலர் நம்ம யூஸ் பண்ணுற பம்பு சென்ட்ரிபிகல் பம்பு. மற்றது என்ன இருக்குன்னு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். பம்ப் டைப்பு நம்ம சென்ட்ரிபிகல் பம்பில் நமக்கு 2 பேரிங் இருக்கா, அதுக்கு மேற்பட்ட பேரிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரிங்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இது சென்ட்ரிபிகல் பம்பில் உள்ளே இருக்க எம்ப்ளரில் உள்ள பிளேடு வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். அந்த வெண்ட்டு இருக்கிறது அது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிக்கணும். 8ன்னு கொடுத்துக்கிறேன். 10 கொடுத்துக்கிறேன். டேட்டா சேவ் ஆகிடும். டேட்டா சேவ் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. இப்போ போர்ட்டை வந்து செலுத்தணும். இது சென்சாரோடைய போர்ட்டு, இது ஆர்பிஎம் கவுண்ட் பண்ணுற போர்ட்டு. இதில் தான் நம்ம ஆர்பிஎம் கவுண்டரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். லேசர் ஆர்பிஎம் கவுண்டர், டெக்கோமீட்டர். நம்ம இதில் 3ல் வந்து இப்போ சென்சாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதில் ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணால் நமக்கு சென்சார் வந்து லாக் ஆகிரும். இது லாக் ஆகலைன்னா ஒரு எரர் வரும். இப்போ அது என்ன எரர் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சென்சார் சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா ஒரு எரர் வரும். இந்த எரர் ஃபெயில் டு ரீட் சென்சார் அந்த எரர் வரும். இதை நம்ம
சென்சாரை சரியாக ஃபிக்ஸ் பண்ணலன்னா நமக்கு அந்த எரர் வரும். சரியாக ஃபிக்ஸ் பண்ணால் அந்த எரர் போயிடும். இப்போ மோட்டரில் எங்கே சென்சார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 இடத்துல காமிச்சு 4 இடத்துல நம்ம சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணணும். லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மோட்ரு மேலே வைக்கிறோமா கீழே வைக்கிறோமா அதை செலக்ட் பண்ணணும். எந்த இடத்துல மோட்டரில் ஹரிசாண்டலாக வைக்கிறியா இல்லை வெர்டிக்கல் சென்டர் பாயிண்டில் வைக்கிறியா இல்லை மேலே கீழே வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்குது. அடுத்து வந்து சென்சாரோடைய டைரெக்ஷன் வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக அந்த 2 டைரெக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டைரெக்ஷனில் வைக்கணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏரோ XY அப்படின்ட்டு இந்த ரெண்டும் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறான்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் இப்போ வெர்டிக்கலாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சென்சாரை வந்து வெர்டிக்கலாக வந்து ஆன் பண்ணியிருக்கேன். கேப்சர் ஆகுது, சென்சார் டைப் கேப்சர் ஆகுது, டிடெக்டிங் சென்சார் டைப். இப்போ நியூ லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மெஷர் கொடுக்குறேன். ப்ளஸ் 1வது இடத்துல பேக் சைடில் மேலே வைக்கிற சென்சார் மேலே வைக்கிறேன்னா சைடில் வைக்கிறேன்னா இப்போ 2வது செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இங்கே சென்டரில் கொடுத்ததுனால நம்ம 2 கொடுத்துக்கலாம். மாற்றிக்கிறேன், ஸ்க்ரோல் பண்ணி சென்டரில் மாற்றிக்கிறேன். சென்டரை வச்சுட்டு பாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சா சென்டராக வைக்கணும், மேலே வச்சா லாஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். ஹரிசாண்டலாக வெர்டிக்கலான்ட்டு சென்சார் நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாடலில் இங்கேயும் அதே ரேஞ்ச் பண்ணணும். வெர்டிக்கலை கொடுத்துட்டேன். அடுத்தது மெஷர் கொடுக்குறேன். நமக்கு 2வது பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ 1வது பாயிண்ட் டன் ஆகிடுச்சு. 2வது பாயிண்ட் வைக்கிறேன். 2வது பாயிண்ட்டும் அதே மாதிரி நம்ம ஏரோவை பார்த்து வச்ச மாதிரியே கொடுக்கணும். இதில் வந்து ஏரோவை வந்து மாற்றி வைக்கலாம். ஹரிசாண்டலாக வச்சா இப்போ வெர்டிக்கலாக வைக்கலாம், வெர்டிக்கலாக வச்சா ஹரிசாண்டலாக வைக்கலாம். 2ம் ஒன்றா இருந்ததுன்னா நமக்கு டேட்டா வேரியேஷன் தெரியாது. அதனால் வந்து நம்ம மாற்றி வைக்கலாம். இப்போ மெஷர் கொடுத்தேன். அடுத்தது 3வது லொக்கேஷன் எடுத்து 3வது லொக்கேஷன் அந்த லாஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சென்சாரை வந்து வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக இப்போ வெர்டிக்கலாக வச்சுருக்கேன். வெர்டிக்கலாக மேலே பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். அதே பொசிஷனை இங்கே செலக்ட் பண்ணிப்போம். 2வது பொசிஷன் ஃபஸ்ட் பொசிஷனுக்கு 2ல் செலக்ட் பண்ணிக்கிற ஒன்று வெர்டிக்கலாக இருக்கிறது. அடுத்தது மெஷர் கொடுத்துட்டேன். 3வது இடமும் டன் ஆகிடுச்சு. 4வது இடத்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். 4வது இடம் மோட்டரோட எண்டு, பம்போட எண்டு, ட்ரைவ் எண்டு, அதை என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இதுலேயும் லாஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். மோட்டரோட எண்டு நம்ம எண்டு 2 இந்த கொடுத்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ருனா மெஷரிங் ஆகுது. டேட்டா சேவிங் ஆகுது. இப்போ நம்ம டைனமிக்ஸாக நம்மளுடைய டேட்டா மோட்டரில் என்ன அனலைஸ் பண்ணிச்சு இந்த வைப்ரேஷன் சென்சார் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இப்போ 4 லொக்கேஷனும் டன் ஆகிடுச்சு. நான் இப்போ டைனமிக்ஸ் கொடுத்தேன். நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி நமக்கு டேட்டாவாக காமிக்கும், கிராஃபாக காமிச்சிடும். இல்லை எந்த இடத்துல ஹை இருக்குது, லோ இருக்குது, லோ வைப்ரேஷன் எங்கே, ஹை வைப்ரேஷன் எங்கே அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்கும். எப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கலாம். டைனசிஸாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஃபைலெல்லாம் ப்ராசஸ் பண்ணோம். 24 பேஜுக்கு வரும் ஃபைலு. ப்ராப்ளம் எதுவும் டிடெக்ட் ஆகலை. க்ரீன் கலரில் இருந்தால் நார்மல், எல்லோ கலரில் இருந்தால் வார்னிங். யாரோ அரைஞ்சி அது டேக் ஆக்ஷன். ரெட் கலரில் இருந்தால் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இது நம்ம கொடுத்துருக்க டேட்டா ஆக்சுவலி எங்கெங்கே வச்சோம், எங்கெங்கே ஹை லோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்கும். அது லொக்கேஷனாக அதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம டேட்டாவை எடுக்கும்போது அது ட்ராயிங் போட்டு நமக்கு காமிக்கும். இது அதோடைய கிராஃபு, எந்த இடத்துல எவ்வளோ வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கும். டி ஆங்கிள், நமக்கு எவ்வளோ ஹிட்ஸில் மூவ் ஆயிருக்கு, செகண்டு, அவளுக்கு எவ்வளோ நமக்கு வைப்ரேஷன் டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிராஃபாக நமக்கு காமிக்கும்.
இது மோட்டர் உள்ள பேரிங்கோடைய வைப்ரேஷனுடைய கிராஃப். மோட்டருடைய வைப்ரேஷன் டெஸ்ட் நம்ம வைப்ரேஷன் அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம எக்ஸிட் கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.